Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi wa ashabihi wa atba'ihi ajma'in. Amma ba'd. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தாரே தோ ஜஹான் சர்க்காரே தோ ஆலம் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் கடாட்சம் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முறித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நேற்று பேசியதனுடைய தொடர் இன்றைக்கு இடம்பெறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 பேர்களை விருப்பப்படுகிறான். 7 நபர்களை அல்லாஹ் ரொம்பவும் பிரியம் வைக்கிறான் என்று சொன்னோம். அதில் 4 பேர்களை நாம் பார்த்து விட்டோம். இன்று மீதமாக இருக்கக்கூடிய 3 நபர்கள். 5ஆவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஹிப்புல் முக்ஸித்தீன், நீதவான்களை, நேர்மையாக நடக்கக்கூடியவர்களை, தன்னுடைய வாழ்க்கையை சரிவர ஆக்கி கொண்டவர்களை, எல்லா விதத்திலும் நேர்மையோடும் நீதத்தோடும் வாக்குறுதி கொடுத்தால் சரிவர நிறைவு செய்தல், கொடுத்த அமானிதத்தை நிறைவேற்றுதல், பொருளாதாரத்தை பங்கிடும் பொழுது சரிவர பங்கிடுதல், இப்படி யார் நீதமாக நடந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் ரொம்பவும் விருப்பப்படுகிறான். ஏனென்று சொன்னால், அதுபோல நடந்து கொள்வது என்பது இதுபோல காலகட்டத்தில் ஒரு சிரமமான விஷயம். சிரமமான ஒரு நிலைமை என்பதை நாம் எல்லாம் புரிந்திருக்கிறோம். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், யார் ஆதிலாக நீதமாகவும் நேர்மையோடும் நடந்து கொள்வார்களோ அவர்களை அல்லாஹ் ரொம்ப விருப்பப்படுகிறான். அல்லாஹுடைய பிரியம் நமக்கு கிடைப்பது என்பது அது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹுடைய முஹப்பத்தும் அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய பிரியமும் வேண்டிதான் நாம் 30 நாளும் நோன்பு இருக்கிறோம். இந்த அளவிற்கு நாம் வணக்கங்கள் புரிவதனுடைய நோக்கம், பல உம்ராக்கள் செய்வதின் நோக்கம், பல ஹஜ்ஜிகள் செய்வதின் நோக்கம் அல்லாஹுடைய அந்த முஹப்பத் பிரியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லோரும் விருப்பப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மிடத்தில் இதுபோல அல்லாஹ் விருப்பப்படக்கூடிய அந்த குணங்கள், அந்த பண்புகள் நம்மிடத்தில் இருந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் நம் பிரியத்தை பெற முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதத்திற்கு பேர் போனவர்கள். அஸ்-சாதிக் அல் அமீன் என்று நபித்துவம், நபிங்கிற பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலேயே அவர்களை ஈமான் கொள்ளாத மக்களாலும் கூட, அவர்களை எதிர்த்த மக்களாலும் கூட அஸ்-சாதிக் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர், நீதமானவர், உண்மையாளர் என்ற பெயரை நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்ததை நமக்கெல்லாம் மிகவும் தெளிவான தெரிந்த விஷயம்தான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லும் பொழுது, நாளை அர்ஷுடைய நிழலில் 7 பேர்களுக்கு இடம் கிடைக்கும். அதிலே முதல் நபராக நீதமாக நடக்கக்கூடிய ஒரு இமாம், ஒரு தலைவர், குடும்பத்தினுடைய தலைவர், ஒரு ஊருடைய தலைவர், ஒரு சமுதாயத்தின் தலைவர்,
இவருக்கு அந்த அரசுக்கு கீழே நிழலே இல்லாத அந்த கியாமத் நாளில், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இதுபோல் நீதமாக நடக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு, ஒரு பெரியோருக்கு, ஒரு நல்லவருக்கு இடம் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹதீஸை நம்ம பார்க்க முடியும். எனவே ஐந்தாவதாக அல்லாஹ் நீதவான்களை விருப்பப்படுகிறான். ஆறாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யுஹிப்புத் தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடியவர்களை, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் வ கைரு ஹத்தாஈன அத்தவ்வாபூன், ஆதமுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். அதிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பவர்கள், அந்த குற்றங்களிலிருந்து மீண்டு விட்டவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே தவறு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, தவறுகள் புரிய வேண்டும் என்று சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருவது என்னென்றால், அறியாமல் புரியாமல் தெரிந்தோ தெரியாமலோ குறைகள், குற்றங்கள், தவறுகள் நடந்துவிடலாம். அதற்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சமுதாயத்திற்கு கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல பாவ மன்னிப்பு தேடியவர்களை நான் கண்டதில்லை என்று சொன்னார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், குற்றமற்றவர்கள், மாசூமீன், பாவம் அறியாதவர்கள் என்று சொல்லப்பட்ட நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களைப் போல இஸ்திக்ஃபார் செய்தவர்களை, பாவ மன்னிப்பு தேடியவர்களை நான் பார்த்ததே இல்லை என்று சஹாபாக்கள் சொல்லுக என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அறியாத அல்லது தெரிந்தோ செய்த குற்றங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பவர்களை அல்லாஹ் மிகவும் விருப்பப்படுகிறான். எனவே நம்மை தெரியாமல் அறியாமல் நிறைய குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே அவைகளுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுவதை, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் ரொம்ப விருப்பப்படுகிறான். பல தடவை அவனிடத்தில் கோரிக்கை வைப்பதையும், அவனை பல தடவை அழைப்பதையும், அவனிடத்தில் பல தடவை பாவ மன்னிப்பு தேடுவதையும் அல்லாஹ் விருப்பப்படுகிறான். சக மனிதர்கள், சக நண்பர்கள் பல தடவை அழைத்தால் கோபப்படுவார்கள், பல தடவை ஒரு இடத்தில் ஒரு செய்தியை கேட்டால் கோபப்படுவார்கள், அல்லது ஒரு பொருளை அவரிடத்தில் பல தடவை கேட்டால் கோபப்படுவார்கள். ஆனால் 70 தாயை விட இரக்கமான அர்ஹமுர் ராஹிமீனான ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பதை விருப்பப்படுகிறான், சந்தோஷப்படுகிறான். தன்னிடத்தில் தன்னுடைய அடியார்கள் ஒதுங்குவதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். ஏழாவதாக யுஹிப்புல் முத்தத்தஹீரீன், சுத்தமானவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். உடல் சுத்தமாக இருப்பதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். அதேபோல உள்ளம் சுத்தமாக இருப்பதையும் அல்லாஹ் விருப்பப்படுகிறான். நம்முடைய உடலையோ ஆடைகளையோ அல்லாஹ் பார்க்கவில்லை, உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே உடலும் உடைகளும் இடங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். எல்லா கிதாபினுடைய முதல் பாடமே தஹாரத்து தான், சுத்தம்தான். இஸ்லாம் சுத்தத்தை விருப்பப்படுகிறது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகானவன், அழகாக இருப்பதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுத்தத்தை விருப்பப்படுகிறான். உடல் சுத்தம், உடை சுத்தம் மட்டுமல்ல, ஆடைகளும் உடலும் சுத்தமாக இருப்பது போல உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும். தன்னுடைய பேச்சு சுத்தமாக இருக்க வேண்டும், தன்னுடைய வியாபாரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், தன்னுடைய நடைமுறைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். அதுபோல சுத்தமாக இருப்பவர்களை
முத்தத்தஹீரீன்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதுபோல பண்புகள் கொண்ட இந்த 7 நபர்களை அல்லாஹ் ரொம்பவும் விருப்பப்படுகிறான். இதுபோல சிறப்பான இந்த மாதங்களில் நாம் பயிற்சி எடுத்துக்கொள்வதற்குண்டான நல்ல சந்தர்ப்பம், இதுபோல நல்லடியார்களாக மாறுவதற்குண்டான இந்த மாதங்கள் நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். வருடம் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறான். சென்ற வருடம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த வருடம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த நல்லடியார்களோடு நாமும்